ஒரு வறுமையான சூழ்நிலையிலிருந்து இவ்வளவெல்லாம் தகுதி பெற்ற ஒருத்தங்க இருக்கிறாங்க அப்படியே நீங்க எங்கேயுமே போக வேண்டாம். சென்னை மீர்சாயிப்பேட்டையில ஒரு ஷீட் வீடு, 2வது மாடி, வெப்பம், அப்படி குளிர், ரெண்டுமே அடிக்கும். எங்க குடும்பத்துல நாங்க 5 பேர்னா 5 பேர்ல 3 பேருக்கு வாய் கொஞ்சம் இழுத்து இருக்கும். ஏன்னா குளிர் தாங்காது. சாப்பாடு ஒருவேளை தான். மாநகராட்சி பள்ளிக்கூடத்தில் தான் படித்தோம். இன்றைக்கு நாங்கள் 5 பேர். என்னுடைய தாய்க்கு நாங்கள் 5 பிள்ளைகள். என்னுடைய மூத்த அண்ணன் கேட் இன்ஜினியர், என்னுடைய அடுத்த அக்கா MBA, 3வது நான் PhD டாக்டரேட், 4வது என் தங்கை MA இங்கிலீஷ் லிட்ரேச்சர், 5வது என் தம்பி MSc MTech. அவன் பெடரல்ல அமெரிக்காவில் சிட்டிசன் வாங்கிக்கிட்டு அங்க இருக்கிறான். நான் ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்றேன் குழந்தைகளே, நானே ஒரு உதாரணம். சத்துணவு சாப்பிட்டு வளர்ந்த குழந்தை நான். இன்னைக்கு 31 நாடுகளுக்கு மேல் பயணம் செய்து கொண்டிருக்கின்ற ஒரு பேராசிரியராகவும் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு கீழே பணியாற்றுகின்ற இணை பேராசிரியராகவும் இருக்கிறேன் என்றால் கல்வி என்கின்ற ஒரு ஆயுதத்தை சரியாக கையில் பிடித்துக் கொண்டு படித்தது தமிழ் இலக்கியம் தான். என்ன படிக்கிறோங்கிறதே கிடையாது, எப்படி படிக்கிறோம், படித்ததை எந்த அளவுல கொண்டு போய் மார்க்கெட் பண்றோங்கிறது. எதை வேண்டுமானாலும் படி. எனக்கு தெரிஞ்ச MBBS படிச்சுட்டு சினிமா எடுத்துட்டு இருக்கிற ஆட்களை தெரியும். ஒரு ஊசிக்கு 5 ரூபாய் வாங்கிட்டு சின்ன ஒரு டிஸ்பென்சரி வச்சிருக்கக்கூடிய டாக்டர்ஸையும் தெரியும். வெறும் கான்ஃபரன்ஸ் கவுன்சிலிங்க்கு 5 நிமிஷத்துக்கு $15 வாங்குற டாக்டரையும் தெரியும். ஆக நாம் எதை படிக்கிறோம் என்பதல்ல. உங்க எல்லாரையும் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு நான் இப்படி சொல்லிட்டு போறேன். நான் இப்பதான் அமைச்சர் கிட்ட பக்கத்துல காதுல ஒரு விஷயத்தை சொன்னேன். சார், இந்த பிள்ளைங்க எல்லாம் ஜெயிச்ச பிள்ளைங்கல்ல, எல்லாம் 500 above 600க்கு. இது இல்லாம இதே சைதாப்பேட்டையில தேடுனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 500 பிள்ளைங்களாவது கிடைப்பாங்க சார். யார் தெரியுமா? அவங்க எல்லாம் படிக்கவே முடியாது, ஃபெயில் ஆயிரணும்னு அத்தனை விஷயங்களையும் சூழப்பட்டு தொடர்ந்து ஃபெயில் ஆனாலும் கடைசி கட்டத்தில் நான் ஃபெயிலாக மாட்டேன் என்று சொல்லி நிமிர்ந்து பாஸ் செஞ்ச குழந்தைகள் இருக்கிறாங்க. அந்த 500 பேரையும் அழைத்து இத்தகைய நிகழ்ச்சியை நீங்கள் அடுத்த வருடம் வைக்க வேண்டும். அவர்களுக்குமான தானே எல்லாரும் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினா அப்ப யார் செகண்ட் மார்க் வாங்குறது? இப்ப செகண்ட் மார்க் வாங்குறதுக்கு இடம் கிடையாதா? இப்ப நான்லாம் யாரு? நான்லாம் சுமாரா படிக்கிற பிள்ளைதான். ஆனா ப்ராக்ரஸ் காட்டினேன். ப்ராக்ரஸ் காட்டுகின்ற குழந்தைகள் தான். இப்படி ஒரு ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன் குழந்தைகளே. ஃபர்ஸ்ட் யாரு லாஸ்ட் யாருன்னு இருக்காத, பெஸ்ட் யாருங்கிறத பாரு. நீ பெஸ்டா இருக்கிறியா? யூ வின். உனக்காகத்தான் இந்த உலகம். நீ ஃபர்ஸ்ட் வாங்காம இருக்கலாம். இன்னொரு விஷயம் சொல்ற, பக்கத்துல இருக்கிற குழந்தையினுடைய மார்க்கை கேட்காத, ஒருபோதும் கேட்காத. அது அவசியமே இல்லை. யூ ப்ராக்ரஸ். நீ 32 வாங்குறியா? நான் சொல்றேன் 96 மார்க் வாங்குறவங்களை 98 மார்க் வாங்குறவங்களை தோக்கடிக்கிறதுக்கான ரகசியத்தை நான் சொல்றேன். 32 வாங்குறியா? அடுத்த டெஸ்ட்ல 34 வாங்கு, அடுத்த டெஸ்ட்ல 36 வாங்கு, அதுக்கப்புறமா 40 வாங்கு. சரி, ஒரு டெஸ்ட்ல 38 தான் ஃபெயில், பரவாயில்ல. 98 வாங்குறவ ஒரு காலத்துல நீ 38 வாங்கும் போது அவ 96 வாங்கியிருந்தான்னு வச்சுக்கேன். ஸ்ட்ராட்டஜி நான் சொல்றேன், நான் ஜெயிக்கிறவ நான் சொல்றேன். அவ 98ல இருந்து 96 தோக்குறா, நீ 32ல இருந்து 38 ஜெயிக்கிற. ஜெயிச்சுக்கிட்டே போ. வாய்ப்புகளை முழுக்க பயன்படுத்த. உன்னுடைய 500 மார்க் எல்லாம் போதாது. ஊக்கத்தொகை வாங்கிக்கொள், போதாது. ஏன் தெரியுமா? உன்னுடைய காம்படிஷன் எப்படி இருக்கு தெரியுமா? இன்றைய இந்தியாவின் சூழ்நிலை, கல்வி சூழ்நிலை எப்படி இருக்கிறது? தமிழகத்து பிள்ளைகள் எப்படி இந்தியாவின் முதல் மாநிலத்திற்கான பிள்ளைகளாக கல்வி சிறந்த தமிழ்நாடுன்னு சொன்னாங்களே, அந்த கல்வி சிறந்த தமிழ்நாட்டில் வரக்கூடிய குழந்தைகளா நீங்க வரணும்னா உங்களுடைய தோளிலே பொறுப்பு அதிகமாக இருக்கிறது. You show yourself, you prove yourself.